18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, என் வாழ்வில் எந்த நல்லதும் நடக்கவில்லையே கருப்பா, எனக்கான நல்லது செய்யுங்க, எனக்கு இதை மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும்னு உன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைய இருக்கும்போது நான் அதையெல்லாம் செஞ்சு கொடுக்காம இப்படியேவா உன்னை கஷ்டப்படும்படி விட்டு வைப்பேன்? இதோ உனக்கான நல்லதை நடத்துவதற்காக உன் அப்பா கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனி எல்லா நல்ல விஷயங்களையும் நீ நினச்சது போலவே உனக்கு நடத்தி முடிப்பேன். எப்போது யார் எதை செஞ்சாலும் அதில் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. குறை சொல்கிறவங்க வாழ்க்கை தான் குறையாக இருக்குமே தவிர அவர்கள் தான் குறை கொண்ட மனிதர்களாக இருப்பாங்களே தவிர யாரோ ஏதோ உன்னை குறை சொல்லிட்டாங்கன்னு நீ வருத்தப்பட வேணாம். ஏன்னா எதிலுமே குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்க தெரியாது, எதையுமே ரசிப்பவர்களுக்கு குறைகள் தெரியாது. நீ சந்தோஷமாக வாழணும்னு தானே நினைக்கிற. அப்படி இருக்கும்போது உனக்கான சந்தோஷத்தை உன் அப்பா கருப்பசாமி நிச்சயமாக உனக்கு தருவேன். நல்லவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது இங்கே எல்லாருடைய மனநிலை. ஆனால் நிஜம் அப்படி கிடையாது என் தங்கமே. கெட்டவர்களால் நல்லவர்களாக வாழ முடியாது, நல்லவங்களால் கெட்டவர்கள் போல வாழ முடியாது. உண்மையிலே நீ ரொம்ப நல்ல பிள்ளை. யாருக்கும் கெடுதல் செய்ய மனசு இல்லைனாலும் கெட்டவன் கெடுதல் செஞ்சுட்டு நிம்மதியாக வாழ்கிறானேன்றதை உன்னால் பொறுக்க முடியலை. அதுதானே உன்னுடைய வருத்தம். கூடிய சீக்கிரம் இது என்னன்றது உனக்கு சீக்கிரம் புரிய வரும். ஏன்னா கெட்டது செஞ்சவன் ரொம்ப நாள் தவறு செஞ்சுட்டு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் விட்டு வச்சிருக்கனே தவிர அவன் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் சீக்கிரம் அடங்கி ஒடுங்கி போகும்படி அவனுக்கான தண்டனையை நான் தருவேன். அதே நேரத்தில் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற, எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு யோசிக்கிற நீ இப்படியே கஷ்டப்படும்படியும் நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். சீக்கிரமே உன் கஷ்டங்கள் எல்லாம் சரியாகி உனக்கான சந்தோஷத்தை நீ பெறதான் போகிற. தேவைக்கு தகுந்த வருமானம் இல்லாத போதுதானே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் என்பவன் தன்னை பலவீனமாக நினச்சி எல்லார் மீதும் கோபப்பட்டு கத்தி வார்த்தைகளை வருத்தங்களாக வெளிப்படுத்தி விடுவான். நீ யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்க நினைக்காத. அதுக்கு பதிலாக உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செஞ்சுட்டு வாழ பழகு. ஏன்னா அடுத்தவனை பற்றி முழுசாக தெரிஞ்சதுன்னா அவன் கூட பக்கத்தில் நெருக்கமாக போகிறதுக்கே உனக்கு கொஞ்சமும் மனசு வராது. எல்லா மனிதர்களும் இங்கு பல குறையும் குற்றவர்களும் கொண்டவர்களாகத்தான் இருக்காங்க. தப்பு செய்கிறது மனிதனுக்கு சகஜமான ஒன்று. ஆனால் தப்புலேருந்து தடுமாறிக்கிட்டே இருக்காம அதிலிருந்து மீண்டு வரணும்னு தான் நான் சொல்கிறேன். நீயும் உன் வாழ்க்கையில் தவறு செஞ்சுருக்க, தப்பு செஞ்சுருக்க, அதை சரி செஞ்சுக்கிட்டு அதிலிருந்து கடந்து வந்துவிடு என் தங்கமே. உன்னுடைய புன்னகை என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன்னை நேசிப்பவர்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ சிரிப்பதை பார்த்தாலே எரிச்சல் பட்டு அதுவே அவர்களுக்கு தண்டனையாக மாறிப்போகும். அதனால் எப்போவுமே சிரிச்ச முகமாறு. உன்னை வேண்டாம் என்று சொல்பவர்களிடமிருந்து நீ விலகி இருக்க கற்றுக்கோ. எப்போவுமே நான் சொல்லுகிற வார்த்தைகள் சிலவற்றை உனக்கு புரியாததாக இருந்தாலும் அது காலம் கழிந்து வரும்போது உன் வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் நடக்கும்போது தானாகவே உனக்கு புரிய வரும். உன் வாழ்க்கைக்கு அது உதவிகரமானதாகவும் நிச்சயமாக இருக்கும். சரியோ தவறோ எதையுமே தைரியமாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆளாக இருக்கக்கூடிய நீ யாருக்கும் மனசறிஞ்சு துரோகம் செய்யலைன்றது எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு துரோகம் நினைக்கக்கூடிய சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க தான் செய்கிறாங்க. சில உண்மைகள் மறைந்திருக்கும் வரைக்கும் தான் சில உறவுகள் நீடிக்கும். எப்போ உண்மை வெளியே வருதோ அப்போவே இங்கே பல உறவுகள் பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு தான் சில உண்மைகளை அப்படியே நான் மூடியே வச்சுருக்கேன். நீ கவலைப்படாத. எந்த தவறும் எந்த தீங்கும் உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நிகழ நான் விடமாட்டேன். எப்போவுமே அளவோடு பேசு, யோசிச்சு பேசு. வறுமையில் நீ கஷ்டப்படுற காலத்தில் உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாம் இனிமே உன் வாழ்க்கையில் நீ வசதியாக வாழ்வதற்கு உதவி செய்யும். சிக்கனமாக பார்த்து செலவு செஞ்சால் மட்டும் போதும். கெட்டு போகிற பாலுக்குள்ளேருந்து தானே கெட்டே போகாத நெய்யை எடுக்கிறாங்க. அதே போல் அழிந்து போகும் உன்னுடைய மனித உடலுக்குள்ள அழியாத ஆன்மாவாக இந்த கருப்பசாமி நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகானதாக, திறமையானதாக, சிறப்பானதாக மாற்றி அமைப்பேன். எப்போதுமே உனக்காக நீ ஆசைப்பட்டது என்னன்னு தெரிஞ்சுமே அதை உனக்காக கொடுக்காமையா இருப்பேன். உன்னுடைய முடிவுகளில் கொஞ்சம் பிடிவாதமாக இரு. சீக்கிரமே அதை நான் உனக்கு நிறைவேற்றி தர்றேன். சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை விட்டு விலகி போனாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் கொஞ்சம் சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக நடந்தாலும் கடைசியில் முடிவில் நிச்சயமாக நீ நினச்சதை தான் நான் உனக்கு முடிவாக தருவேன். வாழ்க்கை என்பது கொஞ்சம் கடினமானது, ஆனால் சாத்தியமற்றது கிடையாது. நீ நினச்சா எதையுமே நிஜமானதாக, உண்மையானதாக மாற்ற முடியும். எப்போதும் நீ உன்னை நம்பு. உன்னை சுற்றி இருக்கிற யாரையும் முழுவதுமாக நம்ப வேண்டாம். ஊரை நம்பாதே, உறவை நம்பாதே.
உன்னை மட்டும் நம்பினாலே உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும் என்பதை உன் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ. நல்லதே நடக்கும்.